Hi student, this is Silamba Max Tuition 12th standard exercise 12.2 question number 7. See the question, verify whether the following compound prepositions are tautologies or contradictions or contingents in கேட்டிருக்காங்க. Subdivision 1, P and Q and negation of P or Q. Okay, so இதில் P and Q just 2 variable மட்டும் இருக்கிறதுனால இதுக்கு 4 rows தான் வரும். Anyway, first இங்க நம்ம P Q apply பண்ணலாம். see இதில் இங்க true true false false, இங்க true false true false. okay, next இங்க P and Q இந்த பிளேஸ்ல P or Q, அடுத்து இந்த P or Q க்கு negation apply பண்ணோம். so negation of P or Q, அடுத்து டோட்டலா P and Q and negation of P or Q. okay, so அப்ப டோட்டலா ரைட் பண்ணிட்டோம். இங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். andனா ரெண்டுத்துலயுமே ட்ரூ வந்ததுன்னா மட்டும் தான் ட்ரூ. so அந்த பாசிபிலிட்டிஸ் நமக்கு இங்க ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான் இருக்கு. எனிவே இது மட்டும் ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ். ஓகே, அடுத்து ஆர். ஆர் கேஸ்னா அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, இந்த மாதிரி ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்ததுன்னா மட்டும் தான் ஃபால்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்ளை பண்ணிடலாம், ரிமைனிங் எல்லாத்துக்கும் ட்ரூ அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த P or Q க்கு நெகேஷன் அப்ளை பண்ணணும். எனவே இங்கே ட்ரூ இருக்கிறதுனால இது ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ், இது மட்டும் ட்ரூ. ஓகே, இப்போ நெகேஷன் P or Qவையும் இந்த P and Qவையும் AND கேட்டுக்குள்ளே நம்ம இன்வால்வ் பண்ணணும். AND கேட்னா ரெண்டுமே நமக்கு ட்ரூ இருக்கணும். பாருங்கள், இதுவும் இதுவும் இப்போ ரெண்டுமே ட்ரூ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் எதுலையுமே கிடையாது. அதனால் டோட்டலாக எல்லாமே நமக்கு ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ் 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 அண்ட் ஃபால்ஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன் கொஷின் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே ends P and Q and negation of P or Q is எல்லாமே இங்கே அவுட்கம்ஸ் ஃபால்ஸ் வந்ததுன்னா இதுக்கு நேம் கான்ட்ரடிக்ஷன் சொல்லணும். ஓகே, கான்ட்ரடிக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் subdivision 2, P or Q and negation P is conditional Q. ஓகே, ஸோ இதுலேயும் PQ 2 வேரியபிள் மட்டும் இருக்கிறதுனால 4 columns enough. ஸோ ஃபஸ்ட் இங்கே P or Q, அடுத்து இங்கே negation P, அடுத்து இந்த 2 டேர்ம்ஸும் சேர்ந்து P or Qவையும் negation Pயையும் நம்ம AND-குள்ளே இன்வால்வ் பண்ணணும். அடுத்தது டோட்டலாக P or Q and negation P is conditional Q. okay, so first இங்க P or Q னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. இந்த பிளேஸில் இது ரெண்டுமே இங்கே ஃபால்ஸாக இருக்குது. அப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஃபால்ஸ் அப்ளை பண்ணலாம், அதர்வைஸ் எல்லாத்துக்கும் ட்ரூ அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு நெகேஷன் P இருக்குது. இப்போ நெகேஷன் Pனா இந்த Pயில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட். எனிவே இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ், இங்கே ட்ரூ, இங்கேயும் ட்ரூ. இப்போ நெகேஷன் Pயும் P or Qவையும் AND கேட்குள்ளே இன்வால்வ் பண்ணோம். AND கேட்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா மட்டும்தான் ட்ரூ. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் நமக்கு இந்த தேர்ட் ஒன். ஸோ இங்கே மட்டும் நம்ம இப்போ ட்ரூ அப்ளை பண்ணலாம், அதர்வைஸ் எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ எதுவும் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இந்த என்டையர் வேல்யூவை கொண்டு வந்து நம்ம Q கிட்ட கண்டிஷனலில் அப்ளை பண்ணணும். ஸோ கண்டிஷனலுக்கு பேசிக் ரூல், ரெண்டுத்துலையுமே ட்ரூ இருந்தாலோ ரெண்டுத்துலையுமே ஃபால்ஸ் இருந்தாலோ ட்ரூ அப்ளை பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பேசிக் நமக்கு இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ், இங்கே ட்ரூ, இங்கேயும் ட்ரூ, இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் எல்லாத்துலேயும் நம்ம ட்ரூ அப்ளை பண்ணிடலாம். ஓகே, அடுத்து கன்க்ளூஷனில் என்ன எண்டாக இருக்கோ அதுக்கான அவுட்கம்ஸை கொடுக்கணும். பாருங்கள், இங்கே ஃபால்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, பட் இங்கே கம்ப்ளீட் ஆகிறது ட்ரூ. அப்போ இதுக்கான அவுட்கமும் ட்ரூ. எனிவே ஒன்ஸ் அகைன் நான் கொஷின் காப்பி பண்ணிடுறேன். ends P or Q and negation P is conditional Q is outcomes என்டையராக நமக்கு ட்ரூ வந்ததுன்னா அதுக்கு நேம் நம்ம டாட்டாலஜின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இதுக்கான நேம் டாட்டாலஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு subdivision 3, see the question, P conditional Q by conditional negation P conditional Q. okay, so இங்கே ஃபஸ்ட்டு நம்ம
இங்கே ஒரு நெகேஷன் P இருக்குது, நான் இதை அப்ளை பண்ணிடுறேன். அடுத்து P கண்டிஷ்னல் Q, அடுத்து நெகேஷன் P கண்டிஷ்னல் Q, அடுத்து என்டையர் டேர்மாக இப்போ பை கண்டிஷனல் அப்ளை பண்ணோம். ஸோ P கண்டிஷ்னல் Q, இங்கே பை கண்டிஷ்னல் நெகேஷன் P கண்டிஷ்னல் Q. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இங்கே நெகேஷன் P, அப்போது இந்த பிளேஸில் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, பிகாஸ் இந்த Pக்கான ஆப்போசிட்டை இங்கே அப்ளை பண்ணோம். அடுத்து P கண்டிஷ்னல் Q, கண்டிஷ்னல்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுனாலும் ஃபால்ஸாக இருந்ததுனாலும் ட்ரூ அப்ளை பண்ணோம். ஸோ அந்த பேசிக் நம்ம இங்கே கொண்டு வரும்போது இந்த ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நம்ம ட்ரூ அப்ளை பண்ணணும். இது ஃபஸ்ட் கேஸ். அடுத்து இந்த கன்க்ளூஷன் என்ன இருக்கோ அதுக்கு என்ன அவுட்கமோ அதை ரைட் பண்ணணும். பாருங்கள், இப்போது ட்ரூலேருந்து ஃபால்ஸுக்கு வருது, அதனால் அவுட்கம் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ்லேருந்து ட்ரூக்கு வருது, அதனால் அவுட்கம் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு நெகேஷன் P கண்டிஷ்னல் Q. இப்போ நெகேஷன் P இங்கே இருக்குது, கண்டிஷ்னல் Q இது. இப்போது சேம் கண்டிஷனல் போது ரெண்டுமே ட்ரூ ஃபால்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 அடுத்து 2. இப்போ இது 2க்குமே நம்ம இங்கே ட்ரூ அப்ளை பண்ணிடலாம். இது ஃபஸ்ட் கேஸ். அடுத்து கன்க்ளூஷன் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ஃபால்ஸில் இருந்து ட்ரூ, இங்கே ட்ரூவில் இருந்து ஃபால்ஸ். அப்போ இந்த பிளேஸில் ட்ரூ, இந்த பிளேஸில் ஃபால்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த டேர்மையும் பை கண்டிஷனலில் அப்ளை பண்ணோம். பை கண்டிஷனலுக்கான பேசிக் என்னது? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலோ இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலோ ட்ரூ அப்ளை பண்ணோம். அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த பிளேஸில் இது ட்ரூ, இது ட்ரூ. அதர்வைஸ் பாருங்கள், இது எல்லாமே நம்ம ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் கொஷின் காப்பி பண்ணிடுறேன். ஹென்ஸ் P conditional Q is biconditional, negation P conditional Q is இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுமே மிக்சிங்கில் வந்ததுன்னா இதுக்கு நேம் கண்டின்ஜென்சி. ஓகே, ஸோ இங்கே கண்டின்ஜென்சின்னு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4. see the question, P conditional Q and Q conditional R. conditional P conditional R. ஓகே, இங்கே PQRனு 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இங்கே நமக்கு 8 ரோ ரெக்வயர். ஸோ எனிவே இந்த பிளேஸில் ஃபஸ்ட் பார்ட் இங்கே நான் PQRனு அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே பாசிபிலிட்டிஸ் அப்ளை பண்ணிடலாம். ட்ரூ 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 ட்ரூ, அடுத்து ஃபால்ஸ் 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 அண்ட் ஒன் மோர் ஃபால்ஸ். ஓகே, அடுத்து இங்கே 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, இங்கே ஆருக்கு ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், இந்த சக்ஸஸிவாக இதே பேட்டர்னில் அப்ளை பண்ணணும். ஓகே, நவ் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது P கண்டிஷ்னல் Q, அடுத்து இருக்கிறது Q கண்டிஷ்னல் R. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து AND கேட்குள்ளே இன்வால்வ் பண்ணோம். ஸோ P கண்டிஷ்னல் Q அண்ட் Q கண்டிஷ்னல் R. அடுத்து இங்கே P conditional R இருக்கு. இப்போ என்டையர் டேர்மை ரைட் பண்ணோம். ஸோ P conditional Q and Q conditional R conditional P conditional R. ஓகே, நவ் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது P conditional Q. கண்டிஷ்னல்னா இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்தாலோ இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே ஃபால்ஸாக இருந்ததுனாலோ நம்ம அவுட்கம்ஸை ட்ரூன்னு அப்ளை பண்ணலாம். எனிவே இந்த ஃபஸ்ட்டு 2 கேசஸ்க்கும் ட்ரூவும் அடுத்து லாஸ்ட் 2க்கும் ட்ரூ. அடுத்து இந்த கன்க்ளூஷன் என்ன இருக்கோ அதை நம்ம ரைட் பண்ணணும். பாருங்கள், இங்கே ட்ரூவில் இருந்து ஃபால்ஸ், அப்போது இங்கே நம்ம ஃபால்ஸ், இங்கே ட்ரூவில் இருந்து ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ்லேருந்து ட்ரூ, இங்கேயும் ஃபால்ஸ்லேருந்து ட்ரூ. அப்போ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். எனிவே இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ், இங்கே ட்ரூ, இங்கேயும் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு Q கண்டிஷ்னல் R. ஸோ இங்கே Q கண்டிஷ்னல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகைன் இப்போது ரெண்டுமே ட்ரூ இருக்குது. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டும் ட்ரூவாக இருக்குது, அடுத்து இந்த பிளேஸில் ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, இங்கேயும் ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, அடுத்து இந்த இடத்துல லாஸ்ட்டில் இது ரெண்டும் ஃபால்ஸாக இருக்குது. இந்த பிளேஸ்ல எல்லாம் ஃபஸ்ட் நம்ம ட்ரூ அப்ளை பண்ணிடணும். ஸோ இது ட்ரூ, அடுத்து இது ட்ரூ, இது ட்ரூ அண்ட் ஃபைனலி இது ட்ரூ. அடுத்து இந்த கன்க்ளூஷன் என்னவோ அதில் என்ன அவுட்கம்ஸ் இருக்கோ அதை ரைட் பண்ணணும். பாருங்கள், ட்ரூவில் இருந்து ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ்லேருந்து ட்ரூ, அதனால் ட்ரூ, இங்கே ட்ரூலேருந்து ஃபால்ஸ், அதனால் ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ்லேருந்து ட்ரூ, அதனால் ட்ரூ. எனவே இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ், இங்கே ட்ரூ,
இங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ. ஓகே, ஸோ இது கிளியர். அடுத்து இப்போ அந்த P கண்டிஷனல் Qவையும் Q கண்டிஷனல் Rஐயும் ANDக்குள்ளே இன்வால்வ் பண்ணணும். AND என்னது, ரெண்டுமே ட்ரூ வரணும், அப்போ தான் அது ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஸோ அந்த பேசிக்ஸ் அங்கே இன்வால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறதும், அடுத்து நெக்ஸ்ட் இங்கே 5th இருக்கிறதும், அடுத்து இங்கே 7th and 8th, இது எல்லாமே இப்போது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுன்னு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிடலாம். லெஃப்ட் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம ஃபால்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, பிகாஸ் ரெண்டுத்துலையுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இல்லை. அடுத்து P கண்டிஷனல் R, ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டுத்துலையுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கு இங்கே ரவுண்ட் பண்ணிடலாம். லைக் இந்த பிளேஸ்லேயும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த பிளேஸில் ரெண்டுமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், லைக் இங்கேயும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட் அவுட்கம்ஸ் ட்ரூ அப்ளை பண்ணணும். எனிவே 1, இங்கே 3, அடுத்து இங்கே 6, அடுத்து ஃபைனலி 8, இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரூ. அடுத்து இங்கே கன்க்ளூஷன் என்னவோ அதுக்கான அவுட்கம்ஸை ரைட் பண்ணிடணும். பாருங்கள், இங்கே ட்ரூவில் இருந்து ஃபால்ஸ், அதனால் ஃபஸ்ட் நான் இங்கே ஃபால்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்து இங்கே ட்ரூவில் இருந்து ஃபால்ஸ், இங்கேயும் நான் ஃபால்ஸ் தான் அப்ளை பண்ணணும். அடுத்து ஃபால்ஸில் இருந்து ட்ரூ, அதனால் இங்கே நம்ம ட்ரூ அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபைனலி ஃபால்ஸில் இருந்து ட்ரூ, அதனால் இங்கேயும் நம்ம ட்ரூ தான் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த என்டையர் டேர்ம் அண்ட் இந்த டேர்ம், இது ரெண்டையும் நம்ம கண்டிஷனலில் அப்ளை பண்ணணும். கண்டிஷனலில் அப்ளை பண்ணணும்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா, ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்கள், இது ரெண்டுமே ட்ரூ, இது ரெண்டுமே ஃபால்ஸ், இது ரெண்டும் ஃபால்ஸ், இது இங்கேயும் ட்ரூ, அண்ட் ஃபைனலி இங்கேயும் ட்ரூ. அப்போ இந்த டிக் பண்ணியிருக்கிறது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் நான் ட்ரூ அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இந்த கன்க்ளூஷன் என்னவோ அதுக்கான அவுட்கம்ஸ் எடுத்து ரைட் பண்ணணும். பாருங்கள், இந்த பிளேஸில் ஃபால்ஸில் இருந்து ட்ரூ, இங்கேயும் ஃபால்ஸில் இருந்து ட்ரூ. எனிவே இந்த பிளேஸ்லேயும் ட்ரூ, இந்த பிளேஸ்லேயும் ட்ரூ. இப்போது லாஸ்ட் டேபிளில் எல்லாமே நமக்கு ட்ரூ வந்ததுனால ஃபஸ்ட் இங்கே நான் ஹென்ஸ் இந்த கொஷினை 1 செகண்ட் காப்பி பண்ணிடுறேன். P conditional Q and Q conditional R conditional P conditional R is tautology ன்னு சொல்லணும். Okay, thank you.